வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக திருவள்ளூர், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, தஞ்சாவூர் உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. சென்னை மாநகரில் மிதமான மழை பெய்த நிலையில் புறநகர் பகுதிகளில் கனமழை கொட்டியது. செங்கல்பட்டு சிங்கபெருமாள் கோயில் பகுதியில் பெய்த மழையால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தண்ணீர் தேங்கி வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பரவலாக கனமழை பெய்தது. திருத்தணியில் பெய்த கனமழையால் ரயில்வே சுரங்கப்பாதை உட்பட முக்கிய சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை பகுதியில் பெய்த கனமழையால் பெரியார் அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இதேபோல திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் உள்ள பீமன் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் தென்மாதிமங்கலம் பருவதமலை கோயிலுக்கு சென்ற சென்னையைச் சேர்ந்த பக்தர்கள் திரும்பி வரும் வழியில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கினர். 13 பேர் மீட்கப்பட்ட நிலையில் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட ஒரு பெண், ஒரு ஆணை தீயணைப்புத் துறையினர் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தொடர் மழையால் எம்எல்ஏ அலுவலக வளாகத்தில் மழை நீருடன் கழிவு நீரும் சூழ்ந்தது. வாரச்சந்தை, ரயில்வே மேம்பாலம் அருகிலுள்ள சாலையிலும் தண்ணீர் தேங்கியது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, கும்பகோணத்தில் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் கருமேகங்கள் சூழ்ந்து மாலை முதல் தொடர்ந்து மழை பெய்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம், கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.